ஹாய் ஆமி, நான் உங்கள் ஜெஸி. ஸோ வில்லேஜ் சைடு வீடியோ வந்து எனக்கு பண்ணணுன்னு ரொம்ப நாள் ஆசை இந்த கான்செப்டில். ஸோ அதான் பண்ணலான்னு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். வாங்க வாங்க. இப்போது மார்னிங் ஆகுது, வில்லேஜ் சைடில் அழகாக சன்ரைஸ்லாம் வருது. இப்போது ஒரு அம்மா தான் வாசல் தெளித்து கோலம் போட்டுட்ருக்காங்க அழகாக. இப்போது பக்கத்துலேயே ஒரு திண்ணை இருக்குது, அதில் உட்காந்து ஒரு பையன் ப்ரஷ் பண்ணிகிட்ருக்கான். எவ்வளோ நேரமாக காப்பி கேட்குறேன், ஏம்மா? டேய் இருடா, கோலம் தானே போட்டுட்ருக்கேன், சும்மா லபலபன்னு கத்துவேன் காலங்கத்தலி. ஆமாம் பசிக்குதுமா. டேய் இருடா, கோலம் போட்டு முடிக்கிறேன். நீ ரொம்ப நேரம் கலரு அது இதுன்னு போட்டுட்ருப்பேன், கொஞ்ச நேரம் பொறுக்க மாட்டியா ஜிமினா? எப்போம்மா நான் போகிறேன் கோவமா? போ, வாயை கொப்பளி ஃபஸ்ட்டு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போய் விட்டு வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வராரு. சரி எங்கே காப்பி? உட்காரு தரேன். சரிம்மா. இப்போது கரெக்டாக அங்கே, ஹே மச்சான் என்னடா பண்ணுற? ஜேகே வந்துட்டியா? அம்மா எனக்கு காப்பி வேணாம்மா. டே இருடா, காஃபியும் போட்டுண்டா. ஜேகே எல்லாம் உன்னால தான். நான் என்னப்பா பண்ணேன், இப்போ தானம்மா வந்தேன், வந்தோடனே திட்டுறீங்க. என்ன ஜெமீன் என்ன இதெல்லாம்? ஏம்மா அவனை திட்டுறேன்? எல்லாம் எனக்கு தலையெழுத்து போய் தொலை எங்கேயாவது. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கை கோத்துட்டு ஜாலியாக போயிட்டுருக்காங்க. ஜேகவும் ஜெமினும் சின்ன வயசுலேருந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இப்போது 2 பேரும் நடந்து டீ கடைக்கு தான் போகிறாங்களே. மச்சான் உங்கள் அம்மா போகிற காப்பிக்கெலாம் போய் கெஞ்சிட்ருக்க. டேய் என்னடா பண்ணுறது, பசிக்குதுடா, அது குடித்தாதான்டா எனக்கு வருமே. இது வேறையா? 2 காப்பி தூக்கலை. ஏண்டா ஆல்ரெடி இருக்கிற பாக்கியே கொடுக்கல, இன்னும் வேறு தூக்கலாக வேணுமா உனக்கு? முதல்ல அந்த 105 ரூபா கொடுங்கடா. மச்சான் காசு இருக்குது. ஏன் கிடையாதுடா, நானே எங்கள் அம்மா காஃபி வேணாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன் கோவத்தில். நீ கொடுத்துரு. எல்லாம் தலையெழுத்துறா. அண்ணா நீங்கள் கணக்கில் வச்சுக்கோங்களேன். கணக்கா? ஜேகே இதோட எத்தனை வாட்டி கணக்கில் வைப்ப? நீ மட்டும் கணக்கு வச்சா பரவாயில்ல, உன் கூட வரணும்லாம் கணக்கு வைக்கிறானுங்க. என்ன தவிர யாருண்ணா? உன் பக்கத்தில் இருக்கானே கொட்டேன், அவன் தான். ஜெமினா நீமா? மச்சான் 2 பிஸ்கெட் கேட்டுண்டா, அதில் என்ன கணக்கு? 2 பிஸ்கெட் எவ்வளோ? 5 ரூபா தானே? எல்லாம் என் தலையில் இழுத்துறா. உன்னெல்லாம் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லி அசிங்கமாக இருக்குடா. டேய் 105 ரூபா பாக்கி வச்சுருக்க, அதை விட எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குடா உன்னை பார்த்தா. போடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இவ்வளோ சண்டை போட்டுக்கிறாங்க. இப்போது இந்த சைட்லேருந்து இந்த டீ கடை இருக்குல்ல, அதுக்கு எதிர்க்கே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கும். ஊர்லேருந்து வரவங்களாம் அந்த பஸ் ஸ்டாப் தான் வந்து இறங்குவாங்க. இப்போது ஒரு பையன் வந்து இறங்குறான். இறங்கிட்டு சுற்றி முற்றி பார்த்துட்ருக்கான். அவன் ரொம்ப தூரத்துலேருந்து ட்ராவல் பண்ணி வந்ததால் அவனுக்கு ஒரு மாதிரி தாகமாகவும் இருக்குது, பசிக்கவும் செய்யுது. இப்போது அந்த டீ கடையை பார்த்துட்டு அங்கே உள்ளே போகிறான். அண்ணா டீ கிடைக்குமா? தம்பி வாங்கப்பா, உட்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு சேர்லாம் போடுறாங்க. ஜேகே அதை பார்த்துட்டு, ஏன்னா இந்த ஊருக்குள்ளே இருக்கோம், எங்களுக்கெல்லாம் சேர் போட்டியா நீ? ஜேகே பேசாத. சரி முதல்ல இந்த 105 ரூபா கொடுத்துடணுமாப்பில், ஓவராக பண்ணுறான். கம்முனிடா, எனக்கே கோவம் வருது. 5 ரூபா கணக்கு வச்சுருக்கேன், எனக்கு உன் மேலே கோவம் வருது. 5 ரூபா பெருசா 105 ரூபா பெருசா? 5 ரூபா தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே திரும்புகிறான். இந்த சைட் பார்த்தா கிம்டாயங் தான் இருக்கான். அப்படியே ஜேகே டீவே பார்த்துட்ருக்கான். அவன் ஊர்லேருந்து வந்திருக்கான்னு தெரிஞ்சிருக்கு. ஸோ அவனை வந்து மேலேயும் கீழேயும் பார்த்துட்டே இருக்கான். டே பாட்னு அவர் ஃபோன் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு டீ குடிச்சிட்ருக்காரு. ஜேகே அதை பார்த்துட்டு, இதோ பாடுறா வெள்ளைக்கார தோற போல் ஊர்லேருந்து வந்திருக்காரு. மச்சான் உங்கள்கிட்ட தான்டா பேசுகிறான். இருடா, டீ குடிக்கவே மாட்டான், அவன் நமக்கு தான் போடுறான்னு பார்த்துட்ருக்கேன்டா. அந்த டீயே உள்ளடா, அங்கே பாருடா. யாரா இவன் இவ்வளோ அழகாக இருக்கான்? இல்லை அது எனக்கு தான். பார்த்த உடனே வா. ஆமாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். சரிடா சரி. இப்போது டீலாம் குடிச்சிட்டு அங்கே மேப் போட்டு பார்க்குறான் அவங்க வீட்டுக்கு. ஆனால் அங்கே எங்கேயுமே ரூட் சரியாகவே காட்டல. அவனுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது. மண்டையை பிச்சுட்டு உட்காந்துட்ருக்கான். இப்போது சுற்றி முற்றி பார்த்தா ஜேகே தான் எதிர்க்க உட்காந்துருக்கிறத பார்த்து, ஹாய் நீங்கள் இந்த ஊரா? பார்த்தா எப்படி தெரியுது? லுங்கி போட்டிருக்க பார்த்தா தெரியலையா இந்த ஊருன்னு? லுங்கி போட்டால் இந்த ஊரா? சரி நீங்கள் இந்த ஊராக இருந்தால் இந்த ஸ்ட்ரீட்டுக்கு வழி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரீட் நேம் தான் காட்டுறான். அப்போது ஜிமினும் அதை எட்டி பார்த்துட்டு, அட நம்ம தெரு பாஸ், நீங்கள் நம்ம தெருவா? இந்த தெரு உங்களுக்கு தெரியுங்களா? நாங்கள் இந்த தெருவில் தான் இருக்கோம். அப்படியா, சரி
என்ன நீங்கள் போகும்போது என்னை கூட்டிகிட்டு போகிறீங்களா? டிஃபன் டீ. டிஃபன் டீயா? டேய் அது டெஃபினெட்லிடா. ஏதோ ஒன்று மாப்பிள்ள, நான் கூட்டிகிட்டு போகிறேங்க. ஜீவனா, மாப்பிள்ள உனக்கு தான்டா. நல்லா பண்ணுறடா டே. நீங்கள் யார், எங்கேருந்து வந்திருக்கீங்க? நான் வந்து ஊரில் படிச்சுட்டு இருந்தேன், இங்கே கண்டினியூ பண்ணலான்னு. ஓ, இங்கே கண்டினியூ பண்ண போகிறீங்களா? என்ன என்ன வயசு உங்களுக்கு? அதுலேயும் உங்களுக்கு எதுக்கு? நீங்கள் இந்த ஸ்ட்ரீட்டுக்கு மட்டும் என்னை கூட்டிகிட்டு போங்க. ஓவர் ஆட்டிடியூடாக காட்டுறோம். சரி கூப்பிட்டு போகிறேன், நாங்கள் டீ குடிச்சிட்டு வரோம். ஓகே? சரி. ஆனால் ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? எங்களுக்கு டீ வாங்கி தரணும் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறான். டீ அப்படியே திருத்துன்னு 2 பேர் மூஞ்சும் பார்க்குறான். இவங்க மூஞ்சை பார்த்தா நல்லவங்க மாதிரியே தெரியலையே. சரி நான் வாங்கி தரேன் உங்களுக்கு, என்னை கூட்டிகிட்டு போங்க. ஓகே எப்படி மாப்பிள்ள டீ கிடச்சிது? வெக்கமா இல்லை? போடா, அவன் நம்ம பற்றி என்ன நினைப்பான்? மாப்பிள்ள என்ன நினச்சா என்னடா, டீ கிடைக்குதுல்ல போட. 5 ரூபா கொடுத்து டீ குடிக்கிறத விட ஃப்ரீயாக குடிக்கிறோம்ல. எல்லாம் என் தலை எழுத்துறா. ஆள் என்ன நினைப்பான்னு. ஓ, ஆள்னே ஃபிக்ஸ் பண்ணிட்டியா கொய்யால? இருறா. அப்படியே எக்ஸ்ட்ரா 2 பிஸ்கெட் தம்பி. பிஸ்கெட்டா? சரி அப்படின்னு சொல்லிட்டு டீ வாங்கிட்டு இருக்கான். ஜிமின் ரொம்ப ஓவராக போயிட்டே இருக்கான். ஜேகே அப்படியே திரும்பி முறைக்கிறாரு. என்னடா பிஸ்கெட் தானே, பிஸ்கெட் சாப்பிட்டா தான் எனக்கு வரும். ஐயோ இதான் கேட்கணும், என் தலை எழுது. சரி அப்படின்னு சொல்லிட்டு டே தான் இப்போது 2 பேருக்கும் டீ எடுத்து கொடுத்துட்டு அப்படியே பிஸ்கெட்டும் எடுத்து தரான் ஜிமின் கிட்ட. ஐயோ ரொம்ப நன்றிங்க. இருக்கட்டும், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ண போகிறீங்களே, அதுக்கு இது பரவாயில்ல. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் டீ குடிச்சிட்ருக்காங்க. ரொம்ப நேரமாக குடிச்சிட்ருக்காங்க. டீவே பார்த்து காண்டாயி, எப்போங்க குடிச்சு முடிப்பீங்க? எனக்கு டைம் ஆகுது. எங்கங்க போகிறீங்க? வீட்டுக்கு தானே போகிறீங்க. வீட்டுக்கு போய் எங்கேயா வெளியே போகிறீங்களா என்ன? இல்லை. அப்புறம் என்னங்க, வெயிட் பண்ணுங்க. ஆமாம் வெயிட் பண்ணுங்க. இல்லைங்க, நான் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன், எனக்கு டயர்டாக இருக்குது. அச்சோ டயர்டாக இருக்கா? நீங்கள் வேணால் என்னோடய மடியில், மச்சான் இருடா, மடியில் படுத்துக்கோங்கன்னு சொல்ல வந்தேன். அதெல்லாம் தேவையில்லை, நீங்கள் ஜஸ்ட் டீ மட்டும் குடிச்சிட்டு வந்து வழி காட்டுங்க. சரி இதை குடிச்சிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வேணும்னே ஆற்றி குடிச்சிட்ருக்காங்க. டீ அப்படியே அந்த டீ கடையிலேருந்து வெளியே வந்துட்டு சும்மா அந்த ரோடே பார்க்குறான். செம்ம பெரிய லாங் ரோடு. அதை பார்த்துட்டு ஐயோ ரொம்ப தூரம் நடக்கணும் போல இங்கேருந்து. ஐயோ இவங்களை பார்த்தா வழி சொல்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறான் அவங்க 2 பேரை. அவங்க 2 பேரும் ஜாலியாக அந்த பிஸ்கெட்டை வந்து அடித்து பிடிச்சி சாப்பிட்டுட்ருக்காங்க. டே அதை பார்த்துட்டு டிஸ்கஸ்டிங் பண்ணுறாங்க. பிஸ்கெட்டை கூட அடிச்சுக்கிறாங்க. அவங்களாம் பார்த்தா குழந்த மாதிரி கூட தெரியல, இருப்பு மாடு மாதிரி இருக்கானுங்க பார்க்க. சோச்சோ. இப்போது ஜங்குக்கும் ஜிமினும் டீ குடிச்சிட்டுலாம் வந்துடுறாங்க. வந்துட்டு அவங்க பேக்கு கொடுத்தீங்கன்னா என் மச்சான் எடுத்துகிட்டு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறான். இப்போது ஜிமின் தான், நான் ஏன் எடுத்துகிட்டு வரணும், பூவால் தான் என்ன எடுத்துருவா. என்னது பூவாலா? எனக்கு புரியலை. அவன் வந்து கொஞ்சம் வளருவாங்க, அதெல்லாம் விடுங்க. உங்கள் பேக்கே நீங்கள் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்ல வந்தான். சரி நானே எடுத்துகிட்டு வரேன், ஜஸ்ட் நீங்கள் எனக்கு வழி மட்டும் சொல்லுங்கள். ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். இப்போது டே தான், நில்லுங்க, இந்த பெரிய ரோட்டில் நம்ம நடந்து போகணும். இதெல்லாம் கிடையாதுங்க, நம்மக்கிட்ட பைக் இருக்குது, வாங்க. பைக்கா? எங்க? அதோ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறான். டேக்கா அப்போ தான் பைக் இருக்கா? சரி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணுறாரு. இப்போது அந்த டீ கடைக்காரர் தான் திரும்பி பார்த்துட்டு, டேய் ஆல்ரெடி 105 ரூபா பாக்கி இருக்குது, இதில் என் பைக் வர உங்களுக்கு கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. டே அப்படியே திரும்பி பார்த்துட்டு, இல்லை நீங்கள் போய் அங்கே நில்லுங்க, அந்த பைக் கிட்ட நில்லுங்க, ஒரே ஒரு சைடு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. இப்போது டேவும் அந்த பைக் கிட்ட போய் எதிர்க்க போய் நிற்கிறாரு. இப்போது ஜேகே தான் கெஞ்சிட்ருக்கான், நான் பைக் மட்டும் கொடுங்க ப்ளீஸ்ண்ணா. டேய் 105 ரூபா கொடுத்துட்டு அந்த பைக் எடுத்துகிட்டு போ. 105 ரூபா தானா? ஐயோ எங்கள் வீட்டில் காசு நிறைய இருக்குதுண்ணா, நான் போய் எடுத்துகிட்டு மட்டும் வந்துடுறேண்ணா. டேய் ஜேகே, உன்னை பற்றி தெரியும், அநியாயம் கட்டாமல் போயிடு. ஆனால் ப்ளீஸ்ண்ணா. ஐயோ நீங்கள் பார்க்க என் அண்ணன் ஒரே இருக்கீங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாரு ஃபேக்கா. இப்போது அந்த அண்ணா பார்த்துட்டு, டேய் நடிக்காதரா ரொம்ப, இந்தா சாவி, ஒழுங்காக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துடணும், புரியுதா? அது எங்கேயாவது போயிட்டு அநியாயம் கட்டிகிட்டு இருந்தா அவ்வளோதான் உனிய. சரிண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையெல்லாம் கொடுத்துட்டு கையில் கிஸ் கொடுத்துட்டு ஓடி வராரு. சி கருமோ கிஸ்ஸை வேறு கொடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நின்றுட்டுருக்காரு.
இப்போது ஜேகே தான் பைக் எடுத்துகிட்டு ரெடியாக கொஞ்சிட்டு இருக்காரு பைக்கில். இப்போது டே தான் இந்த லக்கேஜ் மட்டும் முன்னாடி வச்சுக்க முடியுமா? தாராளமாக கொடுங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வாங்கி வச்சுக்கிறாரு. இப்போது டேவும் ஏறி உட்காந்துட்டு, ஆமாம் உங்கள் ஃப்ரெண்டு எங்கே உட்காருவான்? அப்போது தெரியும் பார்த்தா ஜெமினி பாவம் நின்றுருக்கான். ஜேகே பார்த்துட்டு, ஐயா அவங்க கிடக்குறாங்க, அவன் நடந்து வந்துடுவான். என்னது நடந்து வந்துடுவானா? மச்சான் என்னை மறந்துட்டியா நீ? நான் உன்னோட பார்த்தாடா. இப்படாங்க மச்சான் மச்சான் வேணாடா, புதுவாள் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்துகிற பற்றியா? இருடா இவனை விட்டுட்டு வந்துட்டு உன்னை ஏற்றிக்கிறேன். இதெல்லாம் நல்லா கணக்காக இருக்கு. நான் தானே உன் கூட ஃபஸ்ட்டு வந்தேன். அவன் இப்போ வந்தானே. டே என்னடா உனக்கு பிரச்சனை? இப்போ நானும் வருவேன். ஐயோ நான் விட்டு வந்துடுறேன்டா, வானம் நானும் வருவேன். கொடுத்துறானே. டே ஜெமினி உனக்கு ஒன்று பிடிக்கும்ல? என்ன பிடிக்கும்? இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க முடியாதுடா, நான் விட்டு வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். ஓகே கண்டிப்பாடா. டே இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு போனேன் என் மண்டை குழம்புண்டா. ஏன்டா இப்படி அநியாயம் கட்டுற? டே நான் வந்துடுறேன்டா. ஜஸ்ட்டு இவனை மட்டும் விட்டு வந்துடுறேன் சரியா? வந்துடுவாடா. வருவான். சரி நான் இங்கே இந்த அண்ணன்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். பேசு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் போகிறான். இப்போது ஜேகே வந்து எந்த அட்ரஸ் சொன்னீங்க? இதுதான். இந்த அட்ரஸா? வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக கூப்பிட்டு போயிட்டுருக்கான். இப்போது டேக்கு செம்ம டயர்டாக இருக்குது. அப்படியே வந்து ஜேகேவோட ஷோல்டர்லேயே போய் சாஞ்சிக்கிறான். ஜேகே அதை பார்த்துட்டு, என்னங்க ஆச்சு? இல்லை ஒன்றும் இல்லை, அது கொஞ்சம் அசதியாக இருக்குது. ஓ அப்படியா, சரிங்க. நீங்கள் எங்கேங்க? இங்கே இந்த ஊர்? அதுவா, நான் வந்து ஃபாரினில் படிச்சுட்டு இருந்தேன். அம்மா அப்பா ஏதோ பிரச்சனை, அதான் இங்கேயே வந்து செட்டில் ஆகிடலான்னு. ஓ ஓகே உங்களுக்கு இதெல்லாம் ஓகே தானா? ஓகே இல்லை தான், வேறு என்ன பண்ணுறது, காசு கஷ்டம் வேறு, அதான் இங்கே வந்துட்டேன். ஓ சரிங்க. இப்போது ஜேகேவும் டேவோட வீட்டு முன்னாடி போய் நிறுத்துகிறான். டே அப்படியே பேகெல்லாம் விட்டுட்டு அப்படியே அவங்க வீட்டுக்குள்ளே ஓடி போய் அவங்க அம்மா அப்பாவை ஹக் பண்ணிக்கிறான். ஜேகே அப்படியே பார்த்து நின்றுட்டுருக்கான். அடங்கத்தா எல்லாத்தையும் போட்டு போயிட்டான், நான் தான் எடுத்துகிட்டு போகணுமா இதெல்லாம்? எல்லாம் தலையெழுத்து, இவனை கரெக்ட் பண்ண இன்னும் பண்ணுமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த லக்கேஜெலாம் எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே வைக்கிறான். அப்போது ஒரு வயசான பாட்டி தான் அந்த திண்ணை மேலே உட்காந்துட்டு, ஏண்டா ஜேகே என்னடா இந்த பக்கம்? கிளவி உன் பேரனா இது? ஆமாண்டா என் பேரன்தான். நல்லா இருக்கான், கிடையாது கரெக்ட் பண்ணி விடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து லட்டி எடுக்கிறாங்க. ஜேகே தபன்னு ஓடுறாரு. இந்த சைட் டே ஜங்குக்கு இருக்கிறது கூட பார்க்காம அவங்க அம்மா அப்பா கிட்ட அப்படி பேசிகிட்டு இருக்காரு. இப்போது ஜேகே தான், அங்கிள். ஜேகே நீ தான் வந்து விட்டியா என் பையனை? ஆமாம் அங்கிள். இது வந்து ஜேகே இந்த ஊரில் தான் சுற்றின்னு கிடப்பான் அங்கே இங்கேயும். அங்கிள் என்னை பற்றி நல்லதா கூட சொல்லலாம் அங்கிள். நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஜேகே உடனே, அங்கிள் நீங்கள் ரொம்ப யோசிக்காதீங்க, நான் நிறைய நல்லது பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேரெல்லாம் சரி பண்ணிகிட்ருக்காரு. இப்போது டேவோட அம்மா தான், அவன் கிடக்கிறான் டே நீ உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. ஜேகேக்கு பல்பாயிடுது. ஐயோ சிவனே பார்த்தாலும் இவங்க பார்க்க விட மாட்டாங்க போலியே ஏதாவது சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் அவன் வீட்டுக்கு போகிறான். இப்போது இந்த சைட் ஒரு கிரவுண்டு மாதிரி இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பஸ் ஸ்டாப்லாம் இருக்கும்ல, அந்த வில்லேஜ் சைட் பஸ் ஸ்டாப்லாம் இருக்கும்ல, அங்கே ஒரு உட்கார மாதிரி இடம் இருக்குது. அங்கே எல்லோரும் உட்காந்துட்ருக்காங்க. இப்போது ஜேகே தான் அந்த சைட் போகிறான். போய் பார்த்தா எல்லாருமே உட்காந்துருக்காங்க, இடமே இல்லை. இப்போது அங்கே ஜிமின் இருக்கிறத பார்த்துட்டு, மச்சான் கொஞ்சம் தள்ளி உட்காரு. எங்கே உட்காரு? ஏண்டா டே என்னை விட்டுட்டு வந்துட்டு? மச்சான் நான் விட்டு வந்தானா? என்னடா சொல்கிற? நான் உன்னை அப்படிலாம் பண்ணவே மாட்டேனடா, நீ என் உயிர் நண்பன்டா மயிறு. என்னை விட்டு வந்துட்டல, நான் எவ்வளோ நேரம் தெரியுமா அங்கே இருந்தேன்? அந்த டீ கடைக்காரன் என்னை ரொம்ப அசிங்கப்படுத்தினான் தெரியுமா? நீ போனதுக்கப்புறம் என்னென்னமோ பேசி என்ன சாவச்சிட்டான்டா. என்னடா சொல்கிற? என்ன பண்ண அவன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காரலான்னு வர்றாரு. புஸ்கு படா உட்காருவா அப்படியே வந்து போ. அவன் பின்னாடி போனால போ எனக்கு தெரியும் நீ மறந்துடுவா என்னென்னு. நான் மறப்பேனா ஜெமீன்? உனக்கு ஞாபகம் இருக்கா சின்ன வயசில் மண்டையில் அடிப்படும் போது நான் தான் குறுக்க கையை வச்சு என் கையெல்லாம் டே எத்தனை வருஷத்துக்குடா இந்த கதையை சொல்லுவேன்? நான் உனக்காக உயிரே கொடுப்பேன் ஜெமீன். அதுக்காக தான் நீ கொஞ்சம் தள்ளி உட்காந்துடா, எனக்கு கொஞ்சம் வாட்டமாக இருக்கும் உட்கார.
போ, நல்லா வாட்டமாக இருக்கும், நீ ஒழுங்காக இங்கேருந்து போயிடு, அவ்வளோதான் உன்னைய. ஜெமினா, நீ ஏன் இப்படி பேசுகிற? ஆமாம், நான் தான் இப்படி பேசுகிறேன். நீ அவனுக்காக என்னை விட்டு போனல. நான் விட்டு போகணுன்னு நினைக்கிறியா? அங்கே என்னை எவ்வளோ அவமானப்படுத்தினாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் கடங்குற மாதிரி நடிக்கிறாரு. ஜெமீன் பார்த்துட்டு, டேய் இந்த நடிப்பெல்லாம் என்கிட்ட நடக்காது டேய், இந்த நடிப்பெல்லாம் வேறு யார்கிட்டையாவது பண்ணிக்கோ, என்னை விட்டு போனல நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் முறுக்கிட்டு பேசுகிறாரு. இப்போது ஜேகே பார்த்துட்டு, மச்சான் இதே மாதிரி இந்த கையை நீ முறுக்கிறல்ல, அந்த மாதிரி என் கையை முறுக்க முடியல மச்சான். ஏன்னா சின்ன வயசில் உன் மண்டையில் டே என் மண்டையில் அடிபட்டு இருந்தால் கூட நான் சந்தோஷமாக இருந்திருப்பேன்டா. ஆனால் நீ ஒவ்வொரு வாட்டியும் சொல்லும்போது என் மண்டை வெடிக்குதுடா. ஜெமினா, அவ்வளோதானடா நம்ம நட்பு, அவ்வளோதான்டா அப்படா. அப்புறம் பார்த்துக்கோ உன்னோட 2:30 மணி பஸ்ஸு. மச்சான் கம்முடா, எனக்கு கேட்டாங்கன்னா ரொம்ப பண்ணுவானுங்கடா. அப்போ கொஞ்சம் வழியோடு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜெமினை தள்ளி உட்காந்துக்கிறான். ஜங்குக்கு வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிறாரு. இப்போ கரெக்டாக ஒரு பஸ் வருது அந்த கிரவுண்ட் கிட்ட. ஜெமின் அப்படியே வாயை பொழுது பார்த்துட்ருக்கான். அங்கேருந்து ஒரு பர்சன் தான் இறங்கி நடந்து வராங்க. அவர் வந்து அந்த ஸ்கூலோட டீச்சர். ஜெமின் பார்க்குற பர்சன் யார் பார்த்தீங்கன்னா ஷுகா தான். அப்படியே ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே அவர் ஹேர்லாம் அப்படி பறக்குது. ஜங்குக்கு அதை பார்த்துட்டு இந்த மண்டைக்கு இது தான் குறை அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறார் மண்டையிலே. ஜெமின் அதெல்லாம் கண்டுக்காமல் அவர் பாட்டுன்னு ஷுகாவே பார்த்துட்ருக்காரு. மச்சான், ஒவ்வொரு நாளும் யாழ் இருக்கால என்ன, ஒவ்வொரு நாளும் வேறு யாரு கூட வந்து இறங்கினானா? டே வாயிலடி ஒவ்வொரு நாளும் அழகாயிட்டே போகிறான்டா. எப்படி மச்சான், நானே போய் கேட்டு வரவா? நீ ஒன்றும் கேட்க வேணாம், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னல மச்சான். என்ன ஹெல்ப்பு? அதான் அது எது? லெட்ரு. என்னோடய ஸ்டேட்டஸில் என்ன வருது? நான்லாம் லெட்ரு கொடுக்க முடியாது. மச்சான் என்னடா நீ தானடா கொடுக்குறேன்னு. ப்ளீஸ்ரா டே அணியா என்கிட்ட அதை போடா, நானும் கொடுக்க முடியாது. ப்ளீஸ்ரா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அப்படியா? ஆமாம், நான் உனக்கு உன் ஆள் வந்ததில்ல ஃபாரின்லேருந்து, அதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற. ஆமான்ற. சரி. இப்போது ஒரு ஈவினிங் போல் ஆகுது. இப்போது ஷுகா தான் பஸ் ஏறதுக்காக பஸ் ஸ்டாப் கிட்டே வந்து நிற்கிறாரு. அப்போது ஜேகே வந்து பக்கத்தில் நின்றுட்டு, ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? யாருமா அப்படின்னு சொல்லிட்டு மேலேங்களையும் பார்த்துட்டு ஷுகா திரும்பிடுறாரு. ஜேகே அதை பார்த்துட்டு, இன்னும் சார் பேச விட மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட்லாம் வந்து சரி பண்ணிட்டு நிற்கிறாரு. ஷுகா பார்த்துட்டு, உனக்கு என்ன வேணும், எதுக்காக என்கிட்ட வந்து பேசுகிற? இல்லை சார், உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும், ஒன்று கொடுக்கணும். என்ன சொல்லணும், என்ன கொடுக்கணும்? ஃபாஸ்ட்டாக சொல்ல, நான் போகணும். என்ன சார் இவ்வளோ ரூடாக பேசுகிறீங்க? உங்கள்கிட்ட ஒரு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை தான் அப்படியே தர முடியாமல் காட்டுறாரு. ஷுகா அதை பார்த்துட்டு, என்னது அதுவா, லவ் லெட்ரு. என்னது லவ் லெட்டரா? நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? யார் நீங்கள்? ஸ்கூலோட பிரின்சிபல். நான் பிரின்சிபல் ஆகிட்டீங்களா? வாவ், கங்க்ராச்சுலேஷன் சார். என்ன வேணும் உனக்கு? எதுக்கு லெட்டர் கொடுக்குறா? இது நீயா கொடுக்குறியா, யாராவது கொடுக்க சொன்னாங்களா? என் மச்சான் தான் கொடுக்க சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு கத்திடுறான். இப்போது ஜெமீன் தான் அவன் பஸ் ஸ்டாப் அந்த பில்லர் பின்னாடி ஒளிஞ்சிட்ருப்பான். அவன் வாயை பொழுந்துட்டு அப்படியே எட்டி பார்க்குறான். ஷுகா அதை பார்த்துட்டு, இங்கே வா. நான் வரமாட்டேன், நீ வந்து திட்டுவ, வான்னு சொன்னேன். ஐயோ, இந்த மச்சானை நம்ம எதுவும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜெமீன் பொறுமையாக நடந்து வர்றாரு. ஷுகா அதை பார்த்துட்டு, என்னது இது? லொட்ரு. என்னது லொட்ரு? எதுக்கு இதை என்கிட்ட கொடுக்குற? உங்களை பிடிச்சிருக்கு. ஒழுங்கா ஃபேஸ் பார்த்து பேசு, கண்ணை பார்த்து பேசு. அதான் பார்க்க முடியலையே. என்னது? இல்லை, உங்கள் கண்ணை பார்த்து பேச முடியல. ஏன்? இல்லை, ஷையாக இருக்குது. ஷையாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணுறாரு. ஜெமீன் இப்போ தான் பண்ணி பார்த்துட்டு, வா எவ்வளோ அழகாக இருக்கீங்க. என்னது அழகாக இருக்கானா? ஒன்றும் இல்லை. இங்கே பாரு, இந்த லெட்ரு கொடுக்குற வேலை வச்சுக்காத, எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை வாங்கிட்டு போயிடுறாரு. ஜெமீன் அப்படியே சோகமாக நின்றுட்டுருக்கான். இப்போது ஜேகே தான், மச்சான் எப்படி? நோப்படி என்ன ஏன்டா மாட்டி விட்டா? என்னடா நீ சொன்னால் தானே தெரியும், வேறு யாராவது ஆள் மாதிரி போச்சுன்னா என்ன பண்ணுவேன்? நல்லா சொல்லுவப்போ. இப்போ பாரு, அவன் போயிட்டான்.
ஒன்றும் சும்மா போலடா, உன் லெட்ரு வாங்கிட்டு தான் போயிருக்கான். என்ன மச்சான் சொல்கிற? ஆமாம், அங்கே பாரு அவன் கையில். ஆமாம், யார் லெட்ரு வாங்கிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு குதிக்கிறாரு ஜெமீன். இந்த சைட் சுகா அந்த லெட்ரு ஓப்பன் பண்ணாமல் அதை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காரு. இப்போது ஒரு நைட் போல தான் ஆகுது. ஜெமீன் தான் ஜங்குக்கோட வீட்டு முன்னாடி உட்காந்துட்டு, மச்சான் இந்த கார்டு போடுறான், இந்த கார்டு போடுறான். டேய் கம்மிடா, கத்தாதுடா, எங்கள் அம்மா பார்த்துங்க என்னை தொடப்பு கட்டிலே அடிச்சிடும்டா. அடி வாங்காத அடியா நீ, இந்த கார்டு போடு அப்படின்னு சொல்லிட்டு கேங்காக உட்காந்து எல்லோரும் விளையாடிட்டுருக்காங்க. இப்போது ஜெமீன் தான், ஏன் மச்சான் யாழ் லெட்ரு படிச்சிருக்குமா? படிச்சிருக்கோம் இன்னொருத்துக்கு எனக்கு தெரிஞ்சு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு சுகாவை பார்த்தா அந்த லெட்ரு தான் தூரமாக வச்சுட்டு பார்த்துட்ருக்கான் கை கட்டிட்டு. இதை படிப்போமா வேணாமா? இல்லை படிப்போம். படிச்சுட்டா ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு பார்த்துட்டே இருக்கான். இப்போது அந்த பேப்பர் தான் எடுத்து படிக்கிறான். இது என்ன தமிழ் எழுதியிருக்கான்? இரவும் அல்லாத பகலும் அல்லாத பொழுதும் உன்னோட கழியுமா, தொடவும் கூடாது படவும் கூடாது, இடைவெளி எப்போது குறையுமா. என்னடா இது, ஏதோ பாட்டு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கான். அப்போது ஃபோன் எடுத்து செக் பண்ணுறான். அட பாவிடே, இந்த பாட்டா கொய்யால, இதில் லவ் லெட்ரு வேறையா அவனுக்கு உனக்கு நாளைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுகா இங்கே அந்த பேப்பரை வந்து தூரமாக வச்சுட்டு போய் படுத்துடுறான். இப்போது ஜேகே தான், ஏமாச்சான் என்ன எழுதுனேன் அந்த லெட்டரில்? அதை ஏமாத்தான் கேட்குறேன், எனக்கு வெக்கமாக இருக்குது. நெயில்ஸ்லாம் வந்து பைட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போது ஜேகே அதை பார்த்துட்டு, டே கருமோ இதெல்லாம் பண்ணாதரா, பார்க்கவே முடியல, இதெல்லாம் பண்ணாதரா, பார்க்கவே முடியல மூஞ்ச, டே மச்சான் வெக்கம் போடுறேன்டா, இந்த கருமத்தெல்லாம் என் முன்னாடி பண்ணாதரா. சரி என்ன எழுதுன சொல்லு. அதுவா, எனக்கு வெக்கமாக இதுறப்போடா, அத்தா நீ சொல்லாமலே இருடா, இந்த கருமத்தெல்லாம் என்ன பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிக்கிறாரு. இப்போது எல்லோரும் கார்ட்ஸ்லாம் விளையாடிட்டு இருக்கும்போதே அங்கே டே வராரு. டே வந்து பார்த்துட்டு, என்ன பண்ணுறீங்க எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்துட்ருக்காரு. ஜேகே அதை பார்த்துட்டு, ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஹாய், நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா, நானும் விளையாட வரட்டுமா? நம்ம 2 பேர் தனியாக விளையாடுவாங்க. என்னது தனியாவா, என்ன விளையாட்டு? மச்சான் என்ன விளையாட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெமீன் இந்த பக்கம், மச்சான் கம்முனுறா, இல்லைங்க இவனுங்களாம் ஏமாற்றுவானுங்க, இவனுங்க கூடலாம் விளையாட முடியாது. இல்லை நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறான். நான் வந்து நெக்ஸ்ட் கேமில் விளையாடுறேன், எனக்கு அவ்வளோ விளையாட தெரியாது, நான் பார்த்துட்ருக்கேன் நீங்கள் விளையாடுறத. ஓகே எனக்கு ஓகே தான், இது பக்கத்துலேயே இருந்தாலும் போதும். அப்படியே ஜெமீனோட ஃபேஸ் பார்க்குறான். ஜெமீன் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். என்னடா அப்படி பார்க்குற, நீ கலக்க மச்சான் படா, வாங்க நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போகிறான். ஜேகே இப்போது டே கிட்ட க்ளோஸாக போய்ட்டு, இங்கே பாருங்கள் இந்த கார்டு இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் ஃபேஸுமே பக்கத்தில் இருக்கு. இப்போது டே தான் அதெல்லாம் எதுவும் பார்க்காம அவன் எப்படி கார்டு விளாட்றான்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துட்ருக்காரு. இப்போது ஜேகே தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது, இந்த கார்டு போட, இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டேவே வந்து காட்டுறாரு. இப்போது ஜங்குக் தான், சரிங்க நீங்கள் சொன்னால் சரிதாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போடுறாரு. இப்போது ஜேகேவும் அந்த மேட்ச்சில் வின் பண்ணிடுறான். டே குதிச்சு நான் சொன்னதால தானே வின் பண்ணேன் பார்த்தியா? ஆமாங்க நீங்கள் சொன்னதால தான் வின் பண்ணேன். மச்சான் அதுக்கு முன்னாடி நீ பாதி வின் ஆகிட்ட. கம்முனுறா, இவர் சொன்னதால தான் வின் ஆனா இவங்க. சரிடா நடத்து வாங்கடா மச்சான் நம்ம போவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஜெமீன் கூப்பிட்றான் எல்லாரையும். மற்றவங்கள, இருடா இன்னொரு மேட்ச்சு, வாடா போவான், அவன் இதுக்கு மேலே விளாட மாட்டான், அவன் தனியாக விளாடுவான், போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு போயிடறான் ஜெமீன். ஜங்குக்கு அப்படியே ஜெமீனை பார்த்து கண்ணடிச்சிட்டு, மச்சான் நீ தான்டா என் உயிர் தோலை, உன் மண்டையில் வேணாம், என் மண்டையில் ஒன்றும் இல்லை, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெமீன் போகிறான். இந்த சைட்டு ஏன் எல்லோரும் போனாங்க, எல்லோரும் கூடயும் விளையாடலான்னு நினச்சேன். என் கூட விளையாட மாட்டியா? விளையாடுவேனே, என்ன கேம்? ஆமாம் உன் பேர், நீ எங்கேருந்து வந்திருக்க அதெல்லாம் சொல்ல மாட்டியா? அதுவா, நான் ஃபாரினில் படிச்சுட்டு இருந்தேன், அது சொன்னல, அம்மா அப்பா காசு பிரச்சனை, அதுக்கப்புறம் அங்கேயும் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு எல்லாமே, அங்கே என்னால் படிக்க முடியல, அதான் வந்துட்டேன்.
ஓ, ஓகே. சரி. வேறு? ஆ, வேறு என்ன? உன் பேர் என்ன? என் பேர் கிம் டேயோங். என்னது? கிம் டேயோங். கிம் டேயோங். ஓ, நல்லா இருக்கே. உன் பேர் ஜேகேவா? ம், ஆமாம். ஜங்குக் ஜேகேன்னு தான் ஷார்ட்டாக கூப்பிடுவாங்க எல்லாம் இந்த பசங்களாம். ஓ, ஓகே. அப்புறம் என்ன அப்புறம் என்ன பேசுறதுன்னு தெரியலையே. அதை பார்த்துட்டு ஆக்சுவலாக நீங்கள் அழகாக இருக்கீங்க. என்னது, நான் அழகாக இருக்கேனா? ஆமாம், ஒரு மாதிரி அழகாக இருக்கீங்க. இன்றைக்கி காலையில் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருந்தீங்க. நல்லா லுங்கியெல்லாம் கட்டிட்டு அதுவா டீ குடிக்க வந்தாங்க. அதான். ஐயோ, அந்த அவுட்ஃபிட்டை வேறு பார்த்துட்டேன்னா அது எங்கள் மார்னிங் அவுட்ஃபிட்டுங்க. ஓ, அப்படியா? அப்போது இப்போ இது நைட் அவுட்ஃபிட்டு. ஓ, ரெண்டும் ஒன்று தானே? அப்படி கூட சொல்லலாம். ஐயோ, இதெல்லாம் கேட்குறானே. ஆமாம், உன்னோட டவுசர் எங்கே வாங்கினேன்? நல்லா இருக்கு. இது ஷார்ட்ஸ் நான் ஊரில் வாங்கினேன். ஓ, அப்படியா? சரி சரி. உனக்கு பிடிச்சிருக்கா? என்னது, இந்த ஷார்ட்ஸ் உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. ஏன் வாங்கி தர போறியா? இல்லை, என்கிட்ட நிறையா இருக்குது, நான் உனக்கு தரேன். என்னது, ஷார்ட்ஸ் தரேன்? ஓகே. இப்போது ஜிமின் தான் எட்டி பார்த்துட்டு, மச்சான் அப்படியே ஜெட்டி கேளு மச்சான், எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அங்கே எல்லாருமே அங்கே நிற்கிறானுங்க வீட்டுக்கு பின்னாடி. இப்போது ஜங்குக் தான் ஒரு செருப்பு எடுத்து அப்படியே அடிக்கிறான். டேய் மச்சான், நீங்களாம் ஒன்றும் போட எப்போடா போடா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறான். அப்போ தான் எல்லாருமே ஓடுறாங்க அங்கேருந்து. அதை பார்த்துட்டு விழுந்து சிரிக்கிறான். என்னங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்படி தான் பேசுவாங்களா? அவனுங்களாம் அப்படி தான், அவனுங்கள விடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகே, நான் இப்போ தாங்க படித்து முடித்தேன். நான் இங்கே சும்மா வெட்டியாக சுற்றிட்டு இருப்பேன். ஏதாவது வேலை சொன்னால் செய்வேன் வீட்டில். எல்லாம் அப்படியே உட்காந்துருப்பாங்க. இப்படி தான் போதும் என் வாழ்க்கை. ஓ, அப்படியா? ஓகே ஓகே. நான் இப்போ தான் காலேஜ் முடித்தேன். டீச்சருக்கு தான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அம்மாவும் இங்கே டீச்சர் வேலை இருக்குது, நான் கேட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் இங்கே. ஓ, இங்கேயா? ஆமாங்க. உங்களுக்கு தெரியுமா இந்த ஸ்கூலுன்னு? அந்த ஸ்கூலை பற்றி? என்ன ஸ்கூலு? இங்கே இந்த ஊருக்குள்ளே தான் இருக்குன்னாங்க அம்மா. ஐயோ, அந்த ஸ்கூலா? தெரியுங்க, நல்ல ஸ்கூல் தான் அது. என்ன, கொஞ்சம் பொறுக்கி பசங்க இருப்பாங்க. ஓ, அது பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். பார்த்துக்கிறேண்ணா? சரிங்க, நீங்கள் போகும்போது என்னை கூப்பிடுங்க, நான் வந்து உங்களை ட்ராப் பண்ணுறேன். நீங்கள் ஏன் வந்து ட்ராப் பண்ணணும்? நீங்கள் பிஸியாக இருப்பீங்க, வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். அதான் இப்போ சொன்னேனே, நான் வெட்டியாக தாங்க இருப்பேன், நான் வரேங்க. சரி, ஓகே. சரி, என்ன அம்மா அப்பா தேடுவாங்க, நான் போகிறேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு டேவும் அங்கேருந்து போகிறாரு. இப்போது ஜங்குக் தான் அதே இடத்துல உட்காந்துட்டு, அம்மா என்ன வாய்ஸ்டா இவனுக்கு, இவ்வளோ அழகாக இருக்கான், ஆனால் டீச்சரா? ஐயோ, டீச்சர்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். டீச்சர்னால் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்களே, ஆனால் இவனை பார்த்தா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. என்னமோ இந்த சுகா சார் மாதிரி இல்லைனாலும் இவன் வேறு மாதிரி இருக்கான். இது போதுண்டா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வீட்டுக்குள்ளே போய் படுத்துக்கிறாரு. அங்கே மார்னிங் இப்போது ஜங்குக் தான் ஜிமினை வந்து பார்க்கறதுக்காக பஸ் ஸ்டாப் கிட்டே போகிறான். ஜிமின் பார்த்தா கலர் கலராக ட்ரெஸ் போட்டு உட்காந்துட்ருக்கான். அதை ஜங்குக் பார்த்துட்டு, மச்சான் என்னதுடா இது, ஐயோ கண்ணு கூசுது, என்ன ட்ரெஸ்ஸுடா இது, என்னடா ஓவராக கலாய்கிறா, என்னோடய ஆள் வரும்ல அவனை பார்க்க தான் இவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். சரி, உன் குரலுக்கு என்னாச்சு, ஏன் இப்படி ஒரு மாதிரி பேசுகிற? அதுவும் மச்சான், என்னோட ஷை குரல் இதாண்டா. ஷை குரலா? இதெல்லாம் கேட்கணும்னு எனக்கு தலையெழுத்துடா டே. சரி, ஆள் என்ன சொல்லணும்னு நினைக்கிற? அது எனக்கு தெரில மச்சான், நீ என்ன சொல்லி வச்சேன்னு தெரில, அவன் என்ன நினச்சான்னு தெரிலையே. எனக்கு அந்த லெட்டரில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா டே. இந்த லெட்ரு மட்டும் கிடைக்கட்டும், அதில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சே ஆகணும்டா. நீ ஏன்டா என்னோட இவ்வளோ ஆர்வமாக இருக்கா? என்ன இருக்காதா? பார்த்துறேன், உன் ஆள் வரும்ல, அவனே வந்து ஃபேஸ் ரியாக்ஷனில் நான் பார்த்துட்றேன். இப்போது கரெக்டாக அந்த பஸ்ஸும் வருது. ஜிமின் அப்படியே போயிட்டு நிற்கிறான் பஸ்ஸுக்கு முன்னாடி தான் சைடில் நிற்கிறாரு. இப்போது சுகா தான் அங்கேருந்து இறங்கி வராரு. ஜிமினை ஒரே முறை தான். ஜிமின் அதெல்லாம் கண்டுக்காமல் ஹேரெல்லாம் சரி பண்ணிவிட்டு அப்படி நின்றுட்டுருக்காரு. சுகாவுக்கு ஒரு செகண்ட் சிரிப்பே வந்துடுது. இப்படி ஜிமினை பார்க்கும்போது சிரிச்சுட்டே அப்படியே உள்ளே போகிறாரு. அது ஜிமின் வந்து என்ன நினச்சிக்கிறாருன்னா,
பா நம்ம ஆள் நம்மளை பார்த்து சிரிக்குது, ஓகே ஓகே ஆயிடுச்சுடாடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. இப்போது ஜங்குக் தான் வந்துட்டு இன்னும் ஓகே ஆச்சு, சிரிச்சுட்டு தான் நான் போனான். ஆனால் அவன் சிரிக்கிறது ஏதோ உன்னை பார்த்து என்ன சொல்கிறது மச்சான், உன் ட்ரெஸ்ஸை பார்த்து சிரிக்கிறான்னு நினைக்கிறேன் மச்சான். டே அப்படிலாம் இல்லை, உனக்கு வந்து பொறாம உன் ஆள் வந்து உங்ககிட்ட பேசலான்னு. யார் சொன்னா? ஆள் பேசினானே? அப்படியா? சரி, இப்போ என் ஆள் சிரிச்சுட்டு போச்சுல, அப்போது என்ன அர்த்தம் தெரியுமா அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃபிங்கர்ஸை வச்சு அப்படியே வெக்கப்பட்டு நின்றுருக்காரு. ஜங்குக்கு அதை பார்த்துட்டு சீக்கிரம் கை விட்றான். இங்கே பாரு, நான் ஒன்றா பண்ணிக்கோன்னு சொல்லிட்டேன், வெக்கம் மட்டும் வேணாம், சாவிச்சிரும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது கரெக்டாக ஒரு பைக்கில் தான் டே வந்து இறங்குறான். அப்பா நான் இதுக்கப்புறம் பார்த்து உள்ள போய்க்கிறேன், நீங்கள் பார்த்து போங்கப்பா. சரி டே, பார்த்து கவனமாக இரு சரியா, நான் போயிட்டு வரேன். சரிங்கப்பா பாய் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்காரு. ஜங்குக்கு அதை பார்த்துட்டு பார்த்தியா ஆள் இங்கே என்னடா பண்ணுவோம் ஆள்? டீச்சராக ஒர்க் பண்ணுறான். என்னது உன் ஆள் டீச்சரா? ஐயோ சரியா போச்சு போ, உன் ஆளும் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்க போகுது எப்படி இருந்தாலும். நீ நினைக்கிற மாதிரி இல்லை என் ஆள் ரொம்ப சாஃப்ட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறான். ஜெவின் பார்த்துட்டு டேய் சாஃப்ட்டு தானடா, அதுக்கேண்டா கண்ணெல்லாம் அப்படி சுருகுது, இப்போடா அவனை பார்த்தாலே போதையாக இருக்குடா, ஏன்னே தெரில. இருக்கும் ஏன் இருக்காது, காலையிலே ஒரு ரவுண்டு போட்டு வந்திருக்கல எனக்கு கொடுக்காம. டேய் சி கம்முடுறான், அவன் போகிறான்டா, ஒரு சீன் கம்முடுறான். முடியாது, எனக்கும் ஒரு ரவுண்டு வேணும். டேய் கம்முடுட்டா, அவன் போகிறான்டா. ஜங்கு கேட்டிட்டு பார்த்துட்ருக்கான். ஜெமீன் மறைச்சிக்கிட்டு ஒழுங்காக எனக்கும் கொடுத்துட்டு நான் உன்னை சும்மா விட மாட்டேன். டேய் ஃபஸ்ட்டு இந்த ட்ரெஸ்ஸை மாத்திரா, பார்க்க முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டு ஜங்குக்கு அங்கேயே நின்று பார்த்துட்ருக்கான் போகிற டிவியே. இப்போது நெக்ஸ்ட் சீனில் ஜங்குக்கும் ஜெமீனும் நடந்து வந்துட்டு இருக்கும்போது மச்சான் நிஜமாக என் ட்ரெஸ் நல்லா இல்லையாடா? டேய் சத்தியமாக நல்லா இல்லடா, கண்ணு கூசுதுடா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே வரான் ஜங்குக். இப்போது ஜெமீனோட மாடு தான் இந்த சைடு போதே. மச்சான் அது உன் மாடு தானே? ஆமாம் மச்சான் இருடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கயத்தை போயிட்டு எடுத்துகிட்டு வரான். அப்படியே இப்போது எடுத்துகிட்டு வரும்போது ஜங்குக்கு அதை பார்த்துட்டு விழுந்து சிரிக்கிறான். மச்சான் உன் ட்ரெஸ்க்கும் இந்த மாடுக்கும் செம்மடா செம்ம அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கான். ஜெமீன் மறைச்சிட்டு மச்சான் ப்ளீஸ்டா எனக்கு ஹெல்ப் பண்ணுறா, இது மட்டும் பிடிச்சிக்கோடா ப்ளீஸ்டா. முடியாது, நான் ஏன் பிடிக்கிறோம்? என்னோடய மாடெலாம் பக்காவாக வீட்டில் இருக்கும், உன் மாடையும் இப்படி அவுத்துட்ருக்கா பாரு. நான் அவுத்து விடலடா, எங்கள் அப்பங்காரன் வேலையாக தான்டா இருக்கும், அவன் தான் இது மாதிரிலாம் பண்ணுவான் என்ன. சரி என்ன இப்போ மாட்டை தானே கூட்டின்னு வரணும், கூட்டு வா நீ. மச்சான் ப்ளீஸ்டா, என் ஆள் எட்டி பார்த்துட்டு போதுடா ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான் ஜெமீன். இப்போது இந்த சைட்லேருந்து சுகா அப்படியே ஜன்னல் ஓரமாக ஜெமீன் பார்த்துட்டு இருக்கான். அவன் இன்னும் சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கான். ஜெமீனோட ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்து சிரிச்சிட்ருக்கான். இப்போது சுகாவோட கிளாஸ்க்கு தான் ஒரு செக்யூரிட்டி வந்துட்டு சார் சுகா சார் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு கூப்பிட்டாங்க. அப்படியா, சரி நான் வரேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகாவும் வெளியே வராரு. இப்போது பிரின்சிபல் ரூமில் தான் காட்டுறாங்க. சொல்லுங்கள். ஹாய், நான் கேம்டேயோங், புதுசாக டீச்சராக இங்கே ஜாயின் பண்ணியிருக்கேன். நீங்கள் தானே அது? சரி ஓகே, உங்களுக்கு எந்தெந்த கிளாஸ்ன்னு நான் ஷெட்யூல் சொல்லிடுறேன், இன்றைக்கி மட்டும் நீங்கள் ஃப்ரீயாக இருங்க, நாளையிலேருந்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஓகே சரி ஓகே, நான் நாளையிலேருந்து கரெக்டாக எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஓகே, நீங்கள் இப்போதைக்கு சும்மா சுற்றி பாருங்கள் ஸ்கூலில், அதுக்கு நீங்கள் போயிடலாம் வீட்டுக்கு. அப்படியா, சரி ஓகே சார், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டேவும் வெளியே வராரு. வெளியே வந்துட்டு எல்லா கிளாஸுமே சுற்றி பார்க்குறாரு. அவருக்கு அந்த ஸ்கூலே வந்து அவ்வளோவோ பிடிக்கல, ஏதோ கஷ்டமாக இருக்குன்றதுனால தான் இங்கே வந்திருக்காரே. இப்போது சுகா தான் கூட வந்துட்டு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இங்கே அவ்வளோ டீச்சர்ஸ்லாம் இருக்க மாட்டாங்க, எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு எதாவது சொல்லணுன்னா சொல்லுங்கள், எதாவது டவுட்னா கூட என்கிட்ட கேளுங்க, நான் இப்போ புதுசாக பிரின்சிபலாக இருக்கேன் இங்கே. அப்படியா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். இட்ஸ் ஓகே, என் பேர் சொல்ல மறந்துட்டேன்னு நினைக்கிறேன், என் பேர் சுகா. ஐயோ ஆல்ரெடி எனக்கு தெரியுங்க. அப்படியா, சரி ஓகே, நீங்கள் சுற்றி பார்க்குறதா இருந்தால் பாருங்கள். சரி, நான் சுற்றி பார்த்துட்டு போகும்போது உங்ககிட்ட சொல்கிறேன். சரி ஓகே, அப்போது நான் போயிட்டு வரேன், எனக்கு கிளாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுகாவும் அங்கேருந்து போயிடுறாரு. இப்போது டே தான் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு எனக்கு பிடிக்கவே இந்த இடம், பட் இந்த வில்லேஜ் ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு.